இப்போ எப்படி இருக்கான்? அப்படியேதான் மாமா இருக்காரு. நீங்க சொன்னீங்களேன்னு குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் புதுசா மாத்தி பட்டையெல்லாம் கொண்டு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் மாமா. இன்னைக்கு இப்போ பரவாயில்லையா? இதை பாத்துக்கல மாமா. இப்படிதான் கையை தூக்கி தூக்கி யாரையோ காட்டிட்டு இருக்காரு. அது யாரு என்னன்னு தான் தெரியல. சும்மா இருக்கிறாரு. காலையில இருந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு மாமா. அவன் யாரையோ பார்த்து அவதான் சொல்ல முயற்சி பண்ணான். ஆமா, யாரை கை காட்ட உனக்கு புரியுதா? புரிஞ்சது மாமா. 2 பேரை காலில இருந்து கை காமிச்சிருக்காரு மாமா. அதுல ஒண்ணு அதோ இருக்காரு இல்ல, கோயில் பூசாரியோட பொண்டாட்டி. அதுல இன்னொன்னு வயசான பாட்டி அதோ உட்கார்ந்துருக்கு பாருங்க. இத பாருங்க பாருங்க பாருங்க, அந்த பாட்டியை காட்டுறாரு பாருங்க. இதே வேலைதான். ஐயோ, அந்த பாட்டிக்கு உங்களுக்கு என்னங்க இருக்கு? கையை கீழே போடுங்க. ஏ மகா, ஜெயந்தி கூட புருஷன் எதுக்கு இங்க வந்திருக்காரு? அந்த ஆளு எப்படி இங்க வந்தாரு? ஏன் இப்படி அலங்கோலமா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு? குடிச்சிட்ட கோவிலுக்கு வந்திருக்காரு இவரா? அக்கா 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 அக்கா, இருங்க அக்கா, இருங்க. நீங்க அவரை கண்டுக்காதீங்க. நேத்தே அவர் வந்துட்டாரு. உங்களை பத்தி தான் ஏதோ உளறிட்டு இருந்தாரு. நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வேலை பண்ணிட்டோம். அதான் அப்படி இருக்காரு. ஏன் அப்படி என்ன பண்ணீங்க? அது ஒரு பெரிய கதைக்கா. உங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆளுங்களை வச்சு தேடினாங்க. அந்த விஷயத்த இந்து அக்கா என்கிட்ட சொன்னாங்க. உடனே ஜெயந்தி அக்கா ஐடியா பண்ணி கிட்டத்தட்ட 48 மணி நேரம் எதிரில் இருக்கிற ஆளு கூட தெரியாது. அவ்வளவு போதையில இருப்பாரு. ஏன் இப்படிலாம் பண்றீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? என்கிட்ட பிரச்சனை பண்ண வந்தா திரும்ப ஒரு அறை வாங்கிட்டு இருக்கிற இடம் தெரியாம வாழை சுருட்டிட்டு ஓட போறாரு. ஐயோ, இதுக்கு தாங்க உங்ககிட்ட சொல்லல. பாருங்க நீங்க எவ்வளவு கோவப்படுறீங்கன்னு. திருவிழா முடியற வரைக்கும் பிரச்சனை பெருசாக வேண்டாம் தான் இப்படி பண்ணோம். போதை தெளிற வர இப்படிதான் பொம்மை மாதிரி உட்கார்ந்துருப்பாரு. அதுக்குள்ள திருவிழா முடிஞ்சு நம்ம கிளம்பிடலாம். அக்கா, என்ன இருந்தாலும் உங்க ஃப்ரெண்டோட குடும்பம். அதுக்காக தான் சொல்றேன். நீ சொல்றதும் சரிதான். நானா வம்பு இழுக்க மாட்டேன். ஆனா யாராவது வம்பு இழுத்தா இருக்க உங்களுக்கு. ஆனா ஒண்ணு மகா, திருவிழா முடிஞ்சதும் அந்த பாரை மூடாம விட மாட்டேன்.